ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். காலையில் ரித்திகாவை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் கொஞ்சமாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன். இது வந்து இந்த பன்னீர் பேசன் சீலா அப்படின்னு நான் ஒரு ரெசிபி வந்து இதுக்கு முன்னாடி எப்பயோ ஷேர் பண்ணேன். அப்போ வந்து எல்லாமே சாப் பண்ணி போட்டேன். இன்றைக்கி சாப் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, வெங்காயம், தக்காளி, குடமிளகா, அப்புறம் பன்னீர் எல்லாமே வந்து இந்த ஹேண்ட் மிக்சரில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அப்புறம் மசாலாலாம் தோராயமாக தான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் சீரகத்தூள், உங்களுக்கு வேணால் கொஞ்சமாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப வாட்டரி ஆக்கிடாதீங்க. வெறுமா சாப்பிட்டவே நல்லாயிருக்கும். அது முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக காஸ்கோவுக்கு தான் போனேன். முக்கியமாக வந்தது மீன் எடுக்க தான். அன்றைக்கி வந்து செம ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த டிப்பை நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். நான் யூஸ்வலாக மீன் குழம்பு வைக்கும்போது அப்படியே தான் நான் வந்து மீன் போடுவேன். இவங்க வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு பரட்டிட்டு அதை போட்டால் சூப்பராக வரும்னாங்க. நிஜமாவே அந்த அன்றைக்கி மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக வந்தது. வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை.